இருக்கு. அதெல்லாம் என் ஆனந்தி சூப்பரா பண்ணுவாள்ல, எனக்கு தெரியாதா? சும்மா ஐஸ் வைக்காதீங்க மாமா. நிஜமா தண்டி, நான் ஏன் ஐஸ் வைக்க போறேன்? சச்சா அப்படிலாம் இல்லையே. சரி சரி மாமா. எனக்கு இந்தா. மாமா இன்னைக்கு நம்ம வெளியில போலாமா 2 பேரும்? வெளியிலயா? இன்னைக்கா? எங்க போகணும்? மாமா சும்மா எங்கேயாவது போயிட்டலாம் மாமா. சான்ஸே இல்லை, இன்னைக்கு முடியாதுடா, நாளைக்கு வேணா போலாம். ப்ளீஸ் மாமா. ஏன் இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா உனக்கு? இல்லை மாமா, ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அதான் மாமா பார்க்க போலாமா? ப்ளீஸ் மாமா. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போலாம். மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு போலாம் மாமா. இல்லைம்மா, ஒருத்தருக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் நாளைக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் பார்க்குறேன். என்ன மாமா? புரிஞ்சுக்காமதிம்மா, ஏன் அப்படி பண்ணுற? போங்க மாமா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான். நான் என்ன கேட்டாலும் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. ஏன்டி எங்கேயும் வெளில கூட்டு போகாத மாதிரியே பேசுற? நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. எங்கேயாவது நான் கூப்பிட்டா? சூர்யா மாமா ஏற்கனவே வேறு சைட்டில் இருக்காரு, நான் இங்கே போகணும். ஏற்கனவே அன்புவை வேற இடத்துல இருந்து இங்கே வர வச்சிருக்கேன். இங்கே வேலை ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏமா புரிஞ்சுக்காம பேசுற? அவன் நாங்கள் சைட்டில் இருக்க வச்சுட்டு நான் சரி உனக்கு பார்த்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு போனான்னு வந்தேன். ஏமா இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போனேன்னா அதுக்குள்ளே ஒரு ஏமா எனக்கு கஷ்டமா இருக்காதா நீ இப்படி பேசினா? அப்போ எனக்கும் வெளியில் போகணுன்னு ஆசையாக இருக்காதா உங்க கூட? சரி சரி, என் தங்கத்துக்கு ஆசையாக இருக்கா? சரி நான் கூட்டு போகிறேன். நாளைக்கு அந்த ஒர்க் முடிஞ்சிடும். ஒன்று நாளைக்கு ஈவினிங் போகலாம், அப்படி இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு போகலாம். சரி தானே? நிஜமாவா? ஆமாண்டி, கூட்ட போகிறேன். நீங்க ஏமாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏன் உன்னை ஏண்டி ஏமாத்த போகிறேன்? ஒன்று நாளைக்கு ஈவினிங் போகலாம் படத்துக்கு, அப்படி இல்லாட்டி நாளைக்கு கழிச்சு போகலாம். நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா, போங்க மாமா. இங்கே பாரு, தங்கம்ல இங்கே பாரு, நீ அவளுக்கு தேவையில்லை. அழுகாதமா, ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு அதெல்லாம் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், 1 வீக்காக வீட்டிலே இல்லை. என்னடி செய்யுது, வெளியூரில் வேலை வந்துச்சு, அதனால போனேன். நான் அதனால தானே மாமா கூப்பிட்றேன். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூட இருங்கன்னு சொல்லி. அதெல்லாம் புரியாமல் இல்லை எனக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, நாளைக்கு இந்த ஒர்க் முடிஞ்சிட்டா நாளைக்கு 2 நாளைக்கு உங்க கூட தான் இருக்கேன். ஓகேவா? வெளில எங்கேயாவது போயிட்டு வரலாம், சரியா? தங்கம்ல போங்க மாமா. அவளுக்கு தேவையில்லை. எனக்கு புரியாமல் இருக்குமா? உன் கஷ்டம் எனக்கு புரியாமல் இருக்குமா? நான் அதனால தான் இப்போ வந்தேன், உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு, கூட ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, சரியா? இப்போ ஒரு 1 or 2 hours உன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஈவினிங் நைட் வந்துடுவேன். ஆமாம்மா, நைட்டு வரீங்க. நைட்டு வந்தாலும் லேட்டாக தான் வருவீங்க. என்னடி பண்ணுறது, லேட்டாக தான் வருவேன். குறைஞ்சது ஒரு 8-9 மணிக்குள்ளே வர பார்க்குறேன். சரி தானே? பாப்பேன். இன்னைக்கு மட்டும் நைட்டு ஊட்டிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்குடி. பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். அதான் நான் வந்துடுவேன். 8 மணிக்கு வந்துடுவேன். வந்துட்டு திருப்பி ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் கிளம்புவேன். சரி தானே? போங்க மாமா, இப்படிதான் பண்ணிட்டே இருப்பீங்க. சரிடி தங்கமே. ஆமாம், நீங்கள் மட்டும்தான் மாமா இப்படி இருக்கீங்க. ஆனால் ராஜா மாமாலாம் பாருங்க எப்படி இருக்காருன்னு. கையில் எங்கேயாவது விட்டு பிரியாரா? நீங்கள் தான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டு போயிடுறீங்க. வேலை இருக்குன்னு போயிடுறீங்க. ஆனால் ராஜா மாமாலாம் பாருங்க கையில் விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாரு. போங்க மாமா. மாமா இதுபடி அவங்க எழுத்து பேசிட்டு இருக்கா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு அவங்க வந்தாங்க? கையில ராஜாலும் எதுக்கு வந்தாங்க? கரெக்டாக தானே சொல்கிறேன். மாமா கையில் விட்டு பிரியாரா? இல்லைல்ல, ஆனால் நீங்கள் மட்டும் எப்போ பாரு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதை தான் சொன்னேன். வேறு என்ன தப்பாக சொன்னேன்? அவங்களுக்குள்ள என்னைக்காவது இப்படி வந்திருக்கா? மாமாட்ட என்னைக்காவது கையில் இப்படி கேட்டிருக்காரா? மாமா அது மாதிரி கையில் கூட இருக்காரு, அதனால அவள் கேட்க மாட்டா. நீங்கள் எப்போ பாரு என்னை விட்டு தூர போயிட்டே இருக்கீங்க. கையிலுக்கு என்னென்ன வேணுமோ மாமா அத்தனையும் செஞ்சு கொடுக்குறாரு, ஆனால் எனக்கு நீங்கள் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. அவள் என்னையோட சின்ன பொண்ணு தான், என்னோட தங்கச்சி தான். ஆனால் இருந்தாலும் மாமா அவளுக்கு எல்லாமே செய்கிறாரு. ஆனால் நீங்கள் என் கூட இருங்கன்னு தானே கேட்குறேன், அது கூட செய்ய மாட்டீங்க. எப்போ பாரு வேலைன்னு போயிடுறீங்க. நான் இதை கேட்டால் கோவம் வருதாக்கு உங்களுக்கு? இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன், உடச்சிருவேன். என்னம்மா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? பெதுக்கு தட்டை தூக்கி போட்டீங்க? எப்பா பாரு, ராஜா அண்ணனையும் கையிலையும் அவங்கள எதுக்கு நீ பேசுற? நீ ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சி தானே அவ நல்லா தான், உனக்கு பிடிக்காதா? என்னடி உனக்கு செய்யாம இருந்தேன்? நான் ஏதாவது செய்யாம இருக்கேனா? எதுலடி உனக்கு குறை வைக்கிறேன் நானு? எப்ப பார்த்தா நான் அவங்கள எழுத்தே பேசிட்டு இருக்கேன். ஏதோ உனக்கு செய்யாத மாதிரி, எதுவுமே செய்யாத மாதிரி, எதுவுமே பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நானும் பொறுமையா போறேன் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா வாய் நீடுது உனக்கு. இங்க பாரு, ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோ, என் 16 வெளில வந்துடும் பாத்துக்கோ. நீங்க என்ன செய்றீங்க முதல்ல? நீங்க எனக்கு என்ன செய்றீங்க? எப்ப பாரு வீட்டுக்கு வரதே கிடையாது. எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்க, ஷாப்பிங் கூட்டு போய் எங்கேயுமே எனக்கு வெளியில எங்கேயாவது கூட்டு போறீங்களா? கூட்டு போறதே கிடையாது. மனசாட்சியோட பேசுறீ. போன மாசம் தானே உனக்கு எவ்வளவு குடி வாங்கி கொடுத்தேன்? ஷாப்பிங் போகணும், ஷாப்பிங். உனக்கு இப்போ கூட்டு போனா போறியா? வாங்கி கொடுத்தனா வாங்கி கொடுக்கலையா? நீ ஒரு ஆள் மட்டும் 50,000 ரூபாய்க்கு வாங்கின போன மாசம், ஞாபகம் இருக்கா இல்லையா?
மோசமா இருக்கிறப்பல ஆசையா கேக்குறா, வாங்கி கொடுப்போம், வாங்கி கொடுத்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போற நீ. ஆமா வாங்கி கொடுத்தீங்க, எப்படி வாங்கி கொடுத்தீங்க? நான் சண்டை போட்டு தானே கூட்டு போனேன் நானு. ஏன்டி நீ ஷாப்பிங் போகணுன்ற, அங்க போகணுன்ற, இங்க போகணுன்ற, எல்லா இடத்துக்கும் போகணுன்றியே, அதுக்கு ஒரு காசுன்னு வேணும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி வரும்? வீட்டுல நான் உட்கார்ந்தா வருமா? ம் சொல்லுடி. நான் வீட்டுல சும்மா வெட்டியா உட்காந்துருந்தா உன் கூட ஊர் சுத்திட்டே இருந்தா பணம் வந்துருமா? இல்ல பணம் காய்க்கிற மரம் தான் வச்சிருக்கியா நீ? எப்ப பாரு எனி டைம் நீ ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது. உனக்கு இப்ப எவ்வளவுதான் நான் செய்யறது? எவ்வளவு செஞ்சாலும் நான் கெட்டவன் தான். உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இருந்திருக்கலாம்டி. உன்னையெல்லாம் போய் ஓங்கோட புத்தி தெரியாம உன்னையெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி பாரு. இன்னும் சிறப்பு கட்டிட்டு அடிக்கணும்டி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கப்பா? ஆமா, எப்ப பாரு இனி நிம்மதியா ஒரு வச்சோர் திங்க வரியா? எப்ப பாரு அண்ணனையும் கையிலையும் பேசுறது. என்னடி உனக்கு கம்பாரிஷன்? நான் செய்யலாம் உனக்கு? சரி இவ்வளவு பேசுறிய, அண்ணனும் கையிலும் ஒன்னா இருக்காங்கன்ற. சரி சண்டை வரலாங்கிற, கையில என்னைக்காவது கேட்டிருக்கலான்னு கேட்கிற. சரி நீ அவங்க வீட்டுல போய் பாத்திருக்கியா? எனி டைம் அண்ணன் வீட்டுல இருக்க மாட்டான், எப்பயுமே வீட்டுல இருக்க மாட்டான் அவன். அண்ணன் வீட்டுல உட்காந்துட்டா எல்லா வேலையும் நடந்துருமா? அவங்க அண்ணனுக்கு எந்த ஊருக்குமே இல்லையா? வீட்டுல உட்காந்துட்டே இருப்பாரா? உன் கையில் நாச்சியாப்பட்டி வீட்டில் இருப்பா, பெரியப்பட்டி வீட்டில் இருப்பா. ரெண்டு வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் இருப்பா. நான் பார்க்குற நேரம்லாம் அங்கே தான் இருக்கா. என்னைக்காவது அண்ணன் எடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கா? நீ அவ கூட பிறந்தவ தானே? உனக்கு அந்த என்னது சொல்ல என்ன புத்திடி உனக்குலாம்? காலையில அண்ணன் போனான்னு வச்சுக்கோங்க, ஒரு சமயம் சாயங்காலம் வருவான், வந்துட்டு திருப்பி போயிடுவான், திருப்பி வேலை இருக்கும் திருப்பி போயிடுவான். ஒரு சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு ரகு கூப்பிட்டு அங்கே போய் வேலைக்கு போயிடுவான். நைட்டெல்லாம் வரமாட்டான். இத்தனையும் புரிஞ்சுக்கிட்டு தான் கையில் வாழ்ற. அதனால தான் அவங்களுக்குள்ள இந்த சண்டையும் வர மாட்டேது. நீ எனி டைம் அவங்க கூட கம்பேர் பண்ற. சரி நான் இப்போ நான் உனக்கு கேள்வி கேட்குறேன். கையில் நான் பகல்ல கையில நான் வீட்டுல இருந்து பார்த்ததே கிடையாது. உன் நாச்சியார் பாட்டி வீட்டுல இருப்பா, இல்லாட்டி இங்க பெரிய பாட்டி வீட்டுல இருப்பா. சரிதானே? ராஜானே வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே இருப்பான். என்னைக்காவது உன் கூட பிறந்தவ தானே கையில், உன் தங்கச்சி தானே, நீ அவளுக்கு அக்கா தானே. ஆனா இன்னைக்காவது கையில் என்னைக்காவது அண்ணன் கிட்ட ஏன் வீட்டுல இல்ல அப்படின்னு என்னைக்காவது கிட்ட சண்டை போட்டிருக்காளா? இல்ல வேற யாரு கூட கம்பேர் பண்ணி சண்டை போட்டிருக்காளா? ஆனா உன் கூட பிறந்தவ தானே, நீ அவளுக்கு அக்கா தானே. அவளுக்கு இருக்கிற அந்த பக்குவம் உனக்கு ஏண்டி இல்ல? நீ ஏண்டி இவ்வளவு கேவலமா இருக்க? அவ்வளவு மாதிரி இல்ல. மாமா என்ன நீங்க அவ கூட நீ வச்சு கம்பேர் பண்றீங்க? தெரியுதுலடி, உன் தங்கச்சி கூட வச்சு கம்பேர் பண்ணா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு எல்லாமே செஞ்சுட்டு எங்க அண்ணன் கூட வச்சு கம்பேர் பண்ற. எனக்கு புரியல. எங்க அண்ணன் இன்னும் தெரியுமா? எங்க அண்ணனையும் கையில் இவ்வளவு நீ தான் நிக்கிறல. இப்ப கூட எங்க அண்ணன் போன் பண்ணி, ராஜாண்ணன் வீட்டுக்கு போனியாடா, அவனுக்கு அவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு உன் புத்தி தெரிஞ்சு அவன் கேட்கான். வீட்டுக்கு போடா, வேலை இருந்தாலும் இருக்கட்டும், அன்பு வச்சுட்டு நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லி எத்தனை மணி 12 மணிக்கெல்லாம் எனக்கு போனை போட்டான் அவன். சி இவ்வளவு கேவலமா நினைக்கிறேன், இவ்வளவு புத்தி கேவலமான புத்தியோட இருக்கல. ஆனா அவன் எனக்கு போன் பண்ணி சொல்றான்டி. ஆனா அவன் வீட்டுக்கு போல, அவன் பொண்டாட்டி அவன் பார்க்க போல, அவன் அம்போன் விட்டுட்டு அவங்க இங்க பெரிய பாட்டி வீட்டுல விட்டு அவன் பாட்டு போயிட்டான். ஆனா நீ கஷ்டப்படக்கூடாது. என்ன நீ மாசமா இருக்க, நீ ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அவனுக்கு புரியுது. அவன் சொல்றான் போன் பண்ணி என்கிட்ட, நீ வீட்டுக்கு போடா, அவ எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவளை இது பண்ணிக்கோ, கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான் என்கிட்ட. அதுக்கு மேல உங்க அண்ணன் 3 நாளா வீட்டுக்கு வரடி. என் தங்கச்சி அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. அவ என்னைக்காவது கேட்டு சண்டை போட்டுருக்காளா? அவன் 3 நாளா உங்க அண்ணன் வீட்டுக்கு போல. என் தங்கச்சி மாசமா இருக்காடி, அவ மாசமா இருக்கா. உங்க அண்ணன் வீட்டுக்கு போல. இனி அனுப்பிச்சு விடுறான். அன்பு வேற சைக்கிள் இருந்தான், அவனை இங்கே அனுப்பிச்சு வச்சுட்டு லஞ்ச் பிரேக்கு மாத்தி ஃபர்ஸ்ட் அங்க வெளியே விட்டுட்டு அன்பு இங்க வர சொல்லிட்டு இவன் அங்க போயிட்டு என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அப்ப உங்க அண்ணனை பத்தியா? நீ மட்டும் ஏண்டி சுயநலமா இருக்க? நம்ம ஒரு குடும்பத்துல பெரியப்பா சித்தப்பா பசங்க மாமா பசங்களா இருந்தாலும், தனித்தனியா வீடு எடுத்து இருந்தாலும், மனசளவுல எல்லாரும் ஒற்றுமையா தாண்டி இருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழும் தாண்டி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி வேற்றுமை பாக்குற? எதுக்கு இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அழுகிற? சி உன்னைய போயாடி நான் கல்யாணம் பண்ணேன், அதுவும் காதலிச்சு. சி எழுத்து. நான் சூரிய மாமா ஃபோன் பண்ணி சொன்னார் என்கிட்ட, நீ போடா வீட்டுக்கு போடா, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாடா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நான் கூட சொல்கிறேன், மாமா நீ போவோம், தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இல்லை நீ 3 நாளாக வீட்டு பக்கமே போகல அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சூரிய மாமா சொல்கிறாரு, நீ போடா வீட்டுக்கு, ஷைல நீ புரிஞ்சுப்பாடா, அதெல்லாம் அவன் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ நீ புரிஞ்சுக்கவே மாட்டேல கடைசி வரைக்கும். அவன் என் தங்கச்சி மாமா புரிஞ்சுக்கணும், எனக்கு சந்தோஷமா இருக்குது. எனக்கு என் தங்கச்சி நல்ல முறையில் இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும். எவ்வளோ புரிஞ்சு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தாண்டி உதாரணம் அது. ராஜானே கையில் எடுத்துக்கோ, அவங்க ஒரு உதாரணம் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு பேர் தாண்டி வாழ்க்கை. இப்படி நீயும் நானும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. நீ என்னைய புரிஞ்சுக்கணும், நான் உன்னைய புரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. நான் உன்னைய புரிஞ்சுதானே நான் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன், உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும் தான் வந்தேன். எனக்கு தெரியாதா உன்னைய வெளியில கூட்டு போகணும், எங்கேயும் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாதாடி? நீ சொல்லிதான் தெரியணுமா?
இங்க பாரு, என் முன்னாடி நீலக்கண்ணீர் மட்டும் வடிக்காது என்ன, அசைஞ்சிருவேன். போயிரு மரியாதையா, நிம்மதி ஒரு வயிற்று திங்க விடையடி நீ. சி, இப்படியெல்லாம் பண்ணா எனக்கு எப்படி வீட்டுக்கு வர பிடிக்கும்? உன்னை எப்படி எனக்கு பார்க்கறதுக்கு தோணும்? ஆசையோடு தட்டி வந்தேன் உன்னை பார்க்கணும்னு. ச்சே. இது என்ன சாப்பாடு இப்படி போட்டு வச்சிருக்கா? இவன் அழுதுட்டு நிக்கிறா. டேய் என்னாச்சுடா? ஏன்டா சாப்பாடு இப்படி போட்டு வச்சிருக்கா? இவன் ஏன்டா அழுதுட்டு நிக்கிறா? அறிவு கட்டவனே முட்டாள், ஏன்டா தனியம் பண்ற? சோத்தை எதுக்கு இப்படி கீழே போட்டு வச்சிருக்க? இந்த ஒரு வாய் சோத்துக்கு தானடா நீ ஒரு இரவும் பகலமா உழைச்சிட்டு அலையிற, வீட்டுக்கு வராம கூட எதுக்கு இப்படி கொட்டி வச்சிருக்க? இவன் ஏன்டா அழுதுட்டு நிக்கிறா? அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, இப்படி அரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க உனிய. இப்போ நான் சோத்தை கீழே போட உனக்கு மனசு வந்துச்சு? இப்படி சதவி வச்சிருக்கான் பாரு. மனுஷனா நீ எல்லாம்? என்ன மனுஷனா நீ? ஆமாமா, நான் முட்டாள் தான். இவ்வளவு கல்யாணம் பண்ணேன்ல, நான் பெரிய முட்டாள் தான். மாமா மாமா. ஏய் வாய் மூடிட்டேன், பல்ல ஒடிச்சிருவேன். டேய் அறிவு கிட்டவனே, எதுக்குடா இப்ப மோசமா இருக்க பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? பேசுறது பாரு பேச்சு. ஆமாமா, இவ செய்யற வேலைக்கெல்லாம் பேசுற பேச்சுக்கெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்க வேலை. ஏன்டா என்ன நடந்துச்சு? அவன் என்ன பேசினா? எதுக்கு இப்படி நீ கோவப்படுற? ஏன் ஆனந்தி எதுக்கு அப்படி அழுதுட்டு நிக்கிற? சரி கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு போயிட்டு வரதுக்குள்ள இந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டுல. ஏண்டி நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு நிக்கிற? என்னடி நடந்துச்சு? என்னடி அவன்கிட்ட பேசின? அம்மா வர வர ரொம்ப பேசுறாமா அவ. என்ன எனக்கு என்ன கோவம் வரப்போன்னு தெரியல. நான் ஒழுங்கா இருக்கும் இங்க வீட்டுல இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி கிளம்பி எங்கேயாவது போக சொல்லுங்க. வாயை உடைச்சிருவேன்டா. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க பொண்டாடிட்ட? அவன் என்ன பேருக்கு என்ன நான் பேசுனேன்னு கேளுங்க, கேட்டுட்டு பேசுங்க நீ. சரி விடு, ஏதாவது கோவத்துல பேசிருப்பா, அதுக்காக எங்கேயாவது போயிரு வச்சு நான் பேசுவாங்க? மாசமா இருக்க பிள்ளைகிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? அந்த ஒரு விஷயம்னாலதான் இப்ப சும்மா இருக்கேன், இல்லாட்டி இப்ப வச்சு மூஞ்சி பேர் தெரிஞ்சிருப்பேன் நேரம். நீலக்கண்ணீர் மட்டும் முன்னாடி நின்று படிக்காத என்ன, போ மரியாதையா போயிரு. நான் கண்ணு முன்னாடி நிக்காத, இன்னும் நின்னுட்டு எல்லாம் மோசமா இருக்கணும் கூட பார்க்க மாட்டேன். போயிரு மரியாதையா. இப்ப ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? அறிவு கிட்டவனே, என்னைக்கு தான் நீங்க சொல்லுங்க, இவ்வளவு எதுவுமே சொல்லிடாதீங்க என்ன. ஏண்டி ஏன்டி இப்படி அழுதுட்டு நிக்கிற? என்னடி செஞ்ச? ஏன்டி வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடி? நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே சொல்லுங்க, நான் நல்லா கேட்பாவ. அதுக்காக என்ன செய்ய முடியும்? தூக்கி வளர்த்த பிள்ளை, அதுக்காக உடனே திட்டிட முடியுமா? அடிச்சிட முடியுமா? நல்லா சொல்லுங்க. இன்னும் என்னையும் போங்க, என்னமோ செய்யுங்க. இங்க பாரு, என்கிட்ட பேசிடாத, பேசலன்னு அட்டிதான் வாங்க பாத்துக்க. டேய் சொல்லிட்டு போட அவள்கிட்ட. பேசாம இருந்தங்க, நான் எங்கிட்ட ஓடிடுவேன் பாத்துக்கோங்க. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வர வர நல்ல பிள்ளையா தானே இருந்த, ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு அத்தை சொன்னா இல்லையா, அப்ப என் பேச்சு கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படிதானே? சரி அப்படிலாம் இல்ல, உங்க பேச்சு கேட்க கூடாதுன்னு இல்ல. அப்புறம் என்ன நீ அவன்கிட்ட திருப்பி என்ன சண்டை போட்ட? என்ன பேசின சொல்ல? மரியாதையெல்லாம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் நான். இல்ல வெளியில ஊருக்கு போயிட்டு வந்ததில்ல, அதான் இன்னைக்கு எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு தான் வேலை முடியும், நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு கூட்டு போறேன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கே கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். அவன் தான் நாளைக்கு கூட்டு போறேன், நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கூட்டு போறேன் சொல்லியிருக்கான்ல, அப்புறம் எதுக்கு திருப்பி வீம்புக்குன்னு அவன்கிட்ட போய் மல்லி கட்டிக்கிட்டு இருக்க? நான் இன்னைக்கே கூட்டு போங்கன்னு சொல்லி அதுக்கு அவன் கோவப்பட மாட்டானே. இல்லத்த அது வந்து வேற என்னமோ சொல்லியிருக்க, என்ன சொன்ன அப்படித்தானே? இல்லத்த அது வந்து சொல்லு, என்ன சொன்ன? இப்போ நீ சொல்றியா இல்லை அவன்கிட்ட கேட்கவா? அவன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, எங்கள் அண்ணன் மாதிரி 2 பேர்கிட்டே நான் சொல்லுவேன். எப்படி அத்தை? வேற என்னால் முடியலம்மா உன்னை வச்சுட்டு, நானும் எவ்வளோ தான் போராடுறது? என்னால் முடியல. எங்கள் அண்ணன் கிட்ட நான் கொண்டு போகிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன். நான் பார்த்துக்கிட்டே இரு. நானும் உனக்கு எவ்வளோ தான் சொல்கிறது, என்னால் போராட முடியலம்மா. நீ சொல்கிறியா இல்லை நான் என்ன செய்ய? வேணாத்த இல்லத்த, இவர் கூட்டிகிட்டு போகல. ராஜா மாமாலாம் கையில் எப்படி பார்த்துக்கிறாரு, எல்லா பக்கமும் கூட்டு போகிறாரு, கையில் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் கோவப்பட்டார் மாமா. எதுக்கு கம்பேர் பண்ணி பேசுகிற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டார் மாமா. நான் சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன். நம்ம யதார்த்தமாக எவ்வளோ வேணால் பேசலாமா, ஆனால் கேட்குறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த வார்த்தைகளை வாங்குறவங்களுக்கு தான் அந்த வலி இருக்கும், நமக்கு இருக்காதுல்ல அந்த வலி. நல்லா புரிஞ்சுக்கோ, கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை. நீ கம்பேர் பண்ணி சேர்த்து வச்சு நீ பேசிட்டு இருந்தேன்னா அந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். ஆரம்பத்தில் நல்லா இருந்தீங்க 2 பேரும், இப்போ என்ன உங்கள் 2 பேத்துக்கும்? இங்கே பாருமா, கையில் மேலே இருக்க கோவத்தில் பேசுகிற என்னன்றது எனக்கு தெரியல, கையில் மேலே உனக்கு என்ன கோவன்றது எனக்கு தெரியல. ஆனால் 2மே என் பிள்ளைங்க தான். ராஜாவாக இருக்கட்டும் அர்ஜுனா இருக்கட்டும், 2மே என் பிள்ளைங்க தான். எல்லாருமே என் பிள்ளைங்க தான், சரியா? நான் அப்படி தான் பார்க்குறேன், சரியா? இந்த பிரிவினையே விதைக்காத, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாரு, நம்ம வீட்டு பயிர்கள் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி மாமா பையன் அப்படின்னு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, மச்சான் மாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 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 ஒற்றுமையை பிரிச்சிடாது, அவ்வளோதான் சொல்லுவேன் நான்.
அவங்கவுங்க வாழ்க்கை தான் வாழ போறீங்க. இதுல எதுக்கு நீ கம்பேர் பண்ணி பேசுற? அவன் என்ன ராஜா சொல்ல போனா அவன் என்ன சூழ்நிலையில இருப்பானே அவனுக்கு தெரியாது. எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ராஜாவுக்கும் கையிலுக்கும். நீ பார்த்து தானே இருந்திருக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பிள்ளைங்க 2 பேரும். இன்னும் ஒன்னா சேர்ந்துட மாட்டாங்களா, ஒன்னா வாழ்ந்துட மாட்டாங்களா, சந்தோஷமா இருந்துட மாட்டாங்களா தானே இந்த ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்துல எதிர்பார்த்தாங்க. இப்ப சந்தோஷமா வாழ்ற நேரத்துல அவங்களையே நீ இப்படி வச்சு பேசிக்கிட்டே இருக்கியே. எப்ப பார்த்தாலும் அவ பாவம் கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ அவ அக்கா தானே, அவள் சந்தோஷமா தான் உனக்கு பிடிக்காதா? யோசிச்சு பாருமா, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ராஜாவும் பாவம் அவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? எத்தனையோ நாள் என் மடியில் படத்தில் அழுதுருக்கான். அவனை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கூட்டிகிட்டே இருக்க. எதுக்குமா நீ இப்படி பண்ணுற? நீயும் நான் தூக்கி வளர்த்தப்பில் தான். அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நீ என் பிள்ளையை படுத்துகிற பாட்டுக்கு வேறு மாமியாராக இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்க. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவனும் என் பிள்ளைனா, நீ என் பிள்ளை தான். நான் உன்னை தூக்கி வளர்த்துருக்கேன். நான் எப்படிமா உனையும் நான் பிரித்து பேச முடியும்? எப்படி பிரிவினை பார்க்க முடியும்? என்னால் பார்க்க முடியல. என்ன உன்னை அதட்ட முடியல, திட்ட முடியல, முடியல, எதுவுமே பேச முடியல. நீ அங்கே போய் சொல்லிட்டா உனக்கு இதாக ஹர்ட் ஆயிருமே, அசிங்கமாயிருமே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நான் உள்ளேயே புளிங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இப்போ கூட எங்கள் அண்ணன் மைனி எங்கள் அம்மாட்டெலாம் போய் சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனால் அந்த இடத்துல உனக்கு கஷ்டமாக இருக்குமே, வெளியில் சொல்லிட்டா உனைய வச்சு அவங்களுக்கும் வேதனை, உனக்கும் கஷ்டமாக இருக்குமே, அசிங்கமாக இருக்குமே, இத்தனை எல்லாரும் முன்னாடி அப்படி நினச்சி தானே அத்தை சும்மா இருக்கேன். இவனை சாப்பிட வந்தவனே எதுக்குமா நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்க? நிம்மதியாக சாப்பிட வேண்டியதானே? அவன் என்ன உன்னை வெளில கூட்டு போகாமல் இருப்பானா? அவன் டைம் இருந்தா அப்போ அவனும் வாழ்க்கையில் முன்னேற வேணாமா? நீங்களும் நல்லா வாழணும்ல. சம்பாதிச்சாலும் நல்லா வாழ முடியும். என்னம்மா நீ இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னமோ பண்ணுங்க. என்னால் முடியலம்மா, என்னால் முடியல. இன்னும் உங்கள் மாமாவுக்குலாம் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சுன்னா அவர் எவ்வளோ கோப்படுவாருன்னு தெரியுமில்ல உனக்கு. நீ என்னமோ பண்ணிக்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு வேளை அவன் உன்னை வெறுத்துட்டான்னு வச்சுக்கோ, என்னத்தான் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கு நீ வராத. நான் அவள் தான் சொல்லுவேன். இப்போ 2 பேரும் தானே பிரச்சனையை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் 2 பேருமே பார்த்துக்கோங்க. ஆனால் அவன் உன்னை வெறுத்துட்டான் அப்படின்னா நீ என்கிட்ட வராத. அவள் தான் சொல்லுவேன் நான். இங்கே பாரு, நான் அவன் வெறுத்துட்டானா நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் எனக்கு யார் கேட்டாலும் எனக்கு தெரியாது. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை நினச்சி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நீ இந்த பாட்டு படுத்துற அவனை. இப்போ நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ சொல்ல வைக்கிற, மாசமா இருக்க, எல்லாமே எனக்கு புரியுது. அதனால தான் உனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீ பேச வைக்கிறீங்க. இப்போ அவன் உன்னை வெறுத்துட்டியானா என்னடி பண்ணுவேன் சொல்லு? அவன் உன்னை வெறுத்து இந்த பாடு படுத்துறியே, ஒரு வேளை அவன் உன்னை வெறுத்துட்டியான் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இன்னமும் செய். நீ எல்லாம் தெரிஞ்சுற மாதிரி தெரியல. இன்னமும் ஜெயிப்போ. மாமா என்னை வெறுத்துருவீங்களா மாமா? இங்கே பாருடி, மீனாஜி நல்ல பிள்ளை. அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிருமா அஸ்வினுக்கு. ஆமாம்மா, நல்ல பிள்ளை. அது பொறுப்பாக இருக்கும், அமைதியான பிள்ளை. அஸ்வினுக்கு நல்ல பொருத்தமாக இருப்பவில்ல. இங்க பாருமா வேதா, மீனாட்சி ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. பார்த்துக்க எவ்வளவு பொறுப்பா இருக்கு வீட்டுல. அந்த பிள்ளைய அஸ்வின் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை, அஸ்வினுக்கும் அந்த பிள்ளைக்கும். ஆமாம்மா, ஜோடி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அஸ்வின்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம், கேட்டுட்டு முடிவு பண்ணிக்குவோம் என்னன்னு. வேதா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளைய. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு. நம்ம பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அமைதியான பிள்ளை, பொறுப்பான பிள்ளைனா அஸ்வினுக்கு நல்ல செட் ஆகும். பார்த்துக்க, இந்த மாதிரி பிள்ளைங்க தான் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுவாங்க. நல்ல வேலையும் செய்யும், நல்ல பொறுப்பாகவும் இருக்கு. அமைதியான பிள்ளை வேற. அஸ்வினுக்கு நல்ல சூட் ஆகும். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருவோமாமா. பார்வேதா, அந்த பிள்ளைக்கு சீசன்டையோட நல்ல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கம்மா. அதில் எந்த குறையும் இருக்காது. நல்லா செய்வாங்க அந்த பிள்ளைக்கு. ஆமாடி வேதா, நல்லா செஞ்சுதான் அனுப்புவாங்க. அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது. என்னம்மா வேதா, உண்மையே சொல்ல மாட்டேன், நாங்களே தான் பேசிட்டு இருக்கோம். உன் முடிவு என்ன? அந்த பிள்ளைய பேசுவோமா என்ன? இங்க பாருமா வேதா, உன் முடிவு என்னன்னாலும் சொல்லு, பாத்துக்கலாம். ஆனா அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல முறையில இருக்கும். நல்லா யோசிச்சு கூட முடிவு சொல்றியா என்ன? என்னன்னு சொல்லு, சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஆமா வேதா, நம்ம பிள்ளைக்கு நம்ம பொண்ணு தேடிக்கிட்டே கிடந்தோம். நல்ல பொண்ணா இருந்தா தானே நாளைக்கு நம்ம பிள்ளை கூட நல்லா வாழும். யோசிச்சு பாரு. என்ன வேதா அமைதியாவே இருக்க, ஒன்னும் பதில் சொல்ல மாட்டேற? ஏதாவது சொல்லு, சொன்னாதானே பேசினாதானே எங்களுக்கு ஏதாவது தெரியும். நாங்களே பேசிக்கிட்டே இருந்தா உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுமா வேதா. இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. இப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஆமாம்மா, இப்போ உன்ட்ட தானே கேட்க முடியும், நீ தானே பெத்த தாயி. நாங்கள் பெரியவங்கம்மா, நாங்கள் வழி பாதையை சொல்கிறோம், இது நல்ல பாதை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது நல்ல பாதைன்னு சொல்கிறோம். பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல முடிவுகள் எடுக்கணும். நீ நல்ல முடிவோடு எடுப்பேன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீ சொல்லு என்னன்னு. இப்போ நீங்கள் சொன்னது நல்ல வழிபாதை.
ஏன்டி நல்ல பொண்ணு தானே அந்த பிள்ளை? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. இந்த வீட்டு பிள்ளைங்களுக்கு சூர்யாலேருந்து ராஜாலேருந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. எல்லாத்துக்கும் இந்த வீட்டு பிள்ளைங்கள தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ கூட சந்தோஷுக்கு சோனியை கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாத்துக்கும் இந்த குடும்பத்துக்குள்ளேயே பேசிட்டு என் பிள்ளைக்கு மட்டும் சரி ஏதோ ஒரு குடும்பத்துலேருந்து வெளில இருந்து சரி அந்நியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் நினச்சேன். அந்நியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் இந்த பிள்ளைங்கள வேணாம்னு சொல்கிறான், வெளியிலேருந்து பார்ப்போம் அப்படின்னு தான் யோசித்தேன். அப்படித்தான் நானும் பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யாருன்னே தெரில, யாருன்னே ஊர் பேர் தெரியாத பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படி? எனக்கு தெரியும்லம்மா, நீ சொல்லதானே செஞ்சேன் உங்ககிட்ட. இவளை எந்த காலத்தையும் திருந்தவே மாட்டா. இவளை திருந்தாத ஜென்மம். அந்த கலுசரிகளோட சேர்ந்து இவ இப்படி ஆடி கழிறா. அந்த கலுசரிகளோட இருக்கிறது இவ எப்படி இருப்பா? வார்த்தையை அளந்து பேசுங்க. யாருன்னே ஊர் பேர் தெரியாத பிள்ளைக்கு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பிள்ளைய அனாதையாக்க பார்க்குறீங்க, அப்படி தானே? உன்ட்டெல்லாம் போய் நான் பேச வந்தேன்லடி, எதுங்க சொல்லணும். எதுக்கு பேசுறீங்க என்கிட்ட? ஏன் பேசுறீங்க? இருக்கிற பிள்ளைங்களை ஏன் என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கல? அந்த பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளை வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுறணும். அதுக்கு தானே என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும். இப்போ அதானே உங்கள் பிளானு? யாருமே இல்லாத அனாதை பிள்ளைக்கு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க, அதானே? ஊர் பேர் தெரியாத பிள்ளைக்கு. பாய கழுவுடி. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? எல்லாம் என்ன ஜென்மண்டி நீ எல்லாம்? உங்கள் அம்மாக்காரி யாரு? நீ இப்படிலாம் ஏன் பேச மாட்டே? பாருங்க, சும்மா சும்மா எங்கள் அம்மா அக்கா தங்கச்சின்னு குடும்பத்தை இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் நான். இங்கே பாரு, குடும்பத்தை பிரித்து பேசினா அரைஞ்சிரும் பார்த்துக்க. நானும் என் பிள்ளைங்களும் நல்லா இருந்துடக்கூடாது, ஆனால் உங்கள் அண்ணன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். என்ன ஒரு உங்களுக்குலாம் சுயநலம். இப்போ பெரியாத்தா அந்த பிள்ளைய தத்து எடுத்துருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு என் பிள்ளை தான் பலியாடு, அப்படி தானே? ஏமா வீதா, அந்த பிள்ளைய வளர்த்தது எல்லாமே லட்சுமி தான். அப்படி இருக்கிறப்ப அது லட்சுமியோட மக தானே. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? சரி, நான் உங்கள் லாஜிக் படியே வரேன். சரி, எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்களே இப்போ இன்னாருக்கு பேசி வச்சுட்டீங்க. சரி, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ லட்சுமி மவ இருக்கால, அழகி இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே என் பிள்ளைக்கு. அவளை ஏன் பேசுகிற? ஏன் இந்த பிள்ளைய பேசுகிறீங்க? பதில் சொல்லுங்க. லட்சுமி மாவை அழகி இருக்கால, அவளை பேச வேண்டியதானே? இப்போ கூட எனக்கு சமாதானே. லட்சுமி மாவை அழகிய கல்யாணம் பண்ணுவீங்க. சொல்லுங்க, அழகிய பேசுவோமா? அழகிய பேசுங்க, எனக்கு சம்மதம். அழகிய பேசுங்க. இந்த பிள்ளையதான் பேசணும், இந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு இருக்கா என்ன? இல்லை அழகி இருக்கால, அழகிய பேச வேண்டியதான். நீங்கள் அசிண்டையே லவ் பண்ணுறியா? இது எப்படி அவள்கிட்ட சொல்கிறது? ஐயோ, இந்த ராஜா பையன் வேறு போய் பேசுங்க பட்டினியா. அவனை காணும், போய் வந்தாலும் அடங்குவா. என்னதையும் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒன்று ராஜாவை கூட்டு வந்திருக்கணும், இல்லை சூர்யாவை கூட்டு வந்திருக்கணும். இவனையும் கூட்டு வராமட்டாச்சு. வாங்கத்த போவோம், அழகிய பேசி முடிப்போம். என்ன ஒரு பதிலும் வர மாட்டேது யார்கிட்ட இருந்து? இந்தாடி, இந்த பாரு, அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கவுல, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண அந்த பிள்ளை சின்ன பிள்ளை. இந்த பிள்ளைதையும் சிட்டாவா? யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு என்ன 10-15 வருஷமா டிஃப்ரெண்ட் இருக்கு? ஒரு வருஷம் தானே. ஏன்டி, ஏன் இந்த வேகால மட்டும் ஆடுற வீட்டுல? என்ன அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா என்ன? எனக்கு அதெல்லாம் முடியாது. யாருமே தெரியாத பிள்ளையே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவள் வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா? எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் என் பிள்ளை மட்டும் யாருமே ஊர் பேர் தெரியாத பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், அப்படி தானே? சரி, இப்போ அழகிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நான் சொல்கிறேன்ல. வாங்க போவோம், போய் பேசுவோம். அம்மா, என்னடா நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த? நீ போ, உள்ள போ. பெரியவங்க விஷயத்தில் தலையிட வேணாம், நீ போ, உள்ள போ. எது பெரியவங்க விஷயம்? என் கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, அப்ப எனக்கு பேச உரிமை இல்லையா? இங்கே பாரு, என் பேச்சதான் நீ கேட்கணும், தட்டக்கூடாது. போ, உள்ள போ, நான் பேசிக்கிறேன் எதுனாலும். முடியாதுமா, நான் பேசிதான் ஆகணும். எங்க பேசணுமோ நான் பேசிதான் ஆகணும். என்னடா பேசணும் உனக்கு? இங்க பாருங்கம்மா, நான் சுத்தி வளைச்சு பேசல. எனக்கு மீனாட்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, ஏடி வேதா, என்னமா நினைச்சிட்டு மனசுல? தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சுட்டு இருக்க? ஏய், ஏன்டி இந்த நியம் பண்ணிக்கிட்டு இருக்க? தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டி, தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு நான் ஒரே கிருப்பு கெட்டு போச்சாடி உனக்கு? தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் அவன் சரியில்லாம பாதையில போனானா அவனை அடிக்கதான் செய்யணும், அடிச்சுதே வளர்க்கணும்.
பாருங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் யார் இஷ்டத்துக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. பஞ்சு கிளவி பேத்திய இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். அந்த பிள்ளையை தான் நான் பேசியிருக்கேன். போய் பொண்ணு பார்க்க போவோம், அவ்வளோதான். யார் கேட்டுட்டு நீ பொண்ணு கேட்டு வச்சிருக்க? ஏன் என் பிள்ளைக்கு நான் யாரை கேட்கணும்? உனக்கு மகன் மட்டும் இல்லை, அவன் எனக்கு பேரன். இந்த வீட்டு பேரன், இந்த வீட்டு வாரிசு. எங்களை கேட்கணும். எங்களை கேட்க நீ எப்படி முடிவெடுக்கலாம்? எப்படி நீ எங்க அப்பா எங்க அம்மா வீட்டுல மூத்தவங்கன்னு இந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்காம நீ எப்படி நீ முடிவெடுக்க முடியும்? என் பிள்ளைக்கு நான் பேசியிருக்கேன், அவ்வளோதான். நீ எப்படிமா உன் பிள்ளைன்னு சொல்ற? அவன் என் பேரனுக்கு என்ன நல்லது கெட்டது செய்யணுமோ எனக்கு அதுல பங்கு இருக்கு, எங்களுக்கும். எங்க பேரனுக்கு நீ அசால்ட்டா நீ பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு இந்த பொண்ணு தான் முடிவு அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? என்ன கொடுமையா இருக்கு? என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்த்துருக்கேன், நீங்களாம் பேசும்போது நான் பேசக்கூடாதா? நீ பேசுறது என்னமா நியாயம்? உன் பிள்ளை நீ பேசுறீல, அவன் எங்க பேரனுக்கு நீ கேட்காம எங்களை கேட்காம நீ எப்படி முடிவெடுக்கலாம்? பாரு, எங்க சம்மந்தம் இல்லாம நீ ஒரு காலமும் கல்யாணம் பண்ண முடியாது. அதெல்லாம் முடியாது மாமா. நான் இந்த பிள்ளைய தான் பேசி வச்சிருக்கேன். யாரோ ஊர் தெரியாத பிள்ளைக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நான் பார்த்துருக்க பிள்ளையும் நல்ல குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணணும். ஓ அப்படியா? என்னடா அப்படியா? அப்படித்தேன். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, உனக்கு ஏற்றவளா இருப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்க. அம்மா சொல்கிறத கேளு. சொல்கிறத கேட்டால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் பேசுறத கேட்டேன்னா உன் வாழ்க்கை கெட்டு தான் போகும். இங்க பாருங்கம்மா, நான் இப்ப சொல்றதா உங்களுக்கு. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா நான் மீனாட்சியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஆடுற அளவு ஆடி முடிச்சுட்டேன். இதுக்கு மேல நான் உங்க பேச்சு என் கல்யாண விஷயத்துல நான் கேட்கவே மாட்டேன். யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு மீனாட்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பண்ணி வைங்க. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க பார்க்க வேண்டியிருக்கோம். இவ்வளவு நாள் நீங்க மிரட்டினீங்களே, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் செயல்ல காட்டுவேன், பாத்துக்கிட்டே இருங்க. ஓ, இந்த அளவுக்கு ஆயிடுச்சாடா? அப்ப பெத்த தாயை விட இவங்கெல்லாம் உனக்கு முக்கியம், அப்படித்தானே? உங்களை மதிக்கிறனால மட்டும்தான், உங்களை வேணுன்றனால மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் உங்கள்கிட்ட முடிவு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். இல்லாட்டி நான் என்னைக்கும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுப்பேன். ஓ, அந்த அளவுக்கு நீ மயக்கத்துல இருக்கியா? ஏண்டா இப்பதானடா வந்தா, அதுக்குள்ள எப்படி உன்னை மயக்கணும் இந்த அளவுக்கு? அம்மா, என்ன பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? பொறுமையா இருக்க மாட்டேன் நானு. என்ன என் கோபத்தை வெளில கொண்டு வர வச்சிடாதீங்க. நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன்னா உங்க மேல இருக்க பாசத்துல என்ன ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கு மேல திருப்பி சொல்ல வைக்காதீங்க. எனக்கு மீனாட்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டணும் அவ்வளவுதான் கட்டுவேன். இல்ல அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேணாம். இன்னொரு வார்த்தை அவளை தப்பா பேசுறீங்க, அம்மான்னு பார்க்க மாட்டேன். எதிரா திருப்பி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே நீங்களா? இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? சி, என்ன குணம் உங்களுக்குலாம். என் பிள்ளையும் என்னையும் பிரிக்கிறது இல்லை. பாருமா, யார் பிள்ளையும் யார்கிட்ட இருந்து என் தாயும் பிள்ளையும் பிடிக்கிற அளவுக்கு நாங்க கேவலமானவங்க கிடையாது. ஆனா அந்த பையனுக்கு விருப்பப்படி அந்த பையன் ஆசைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்க நினைச்சோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. என்ன அவன் எங்க பேரையும் கூடதே உன் பிள்ளையும் கூடதே நாங்க இல்லைன்னு சொல்லலையே. என்னமோ நான் வந்துட்டு பிரிச்சுட்டோங்க. பொதுவா அவெல்லாம் கோவப்பட மாட்டியான், ஆனா கோவப்பட்டுட்டியான். ஆனா அதுக்கு மேலாம் இவன் கேட்க மாட்டியான். அவன் சொன்னதுலதான் நிப்பியான். அதனால மீனாட்சி வாங்க பொண்ணு கேட்க போவோம். நல்ல நாள் என்னன்னு பாருங்க, பொண்ணு கேட்க போவோம். யாருக்கு பொண்ணு கேட்டு போறீங்க? யாரு பிள்ளைய, யாரு பேரன, யாருக்கு பொண்ணு கேட்டு போறது? என் பையனுக்கு எந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பாருமா, என் பிள்ளையவே எனக்கு எதிராக திருப்பி விட்டு அவனுக்கு யாருமே இல்லாத அனாதை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைய அனாதையாக்கி அவனை அவனோட வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறாங்கம்மா. பாருங்கம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. ஏண்டி அழுகாதடி, உன்னை ஆரம்பத்துல படிச்சு சொன்னேன், யாரையும் நம்பாதேன்னு. கேட்டியா என் பேச்சா? இப்போ என் பிள்ளை வாழ்க்கையை சீரழிச்சு இப்போ என் பேர வாழ்க்கையை சீரழிக்க பார்க்குறா. இதில் என்ன குடும்பம்னு எனக்கு தெரியல. என்ன குடும்பம்? நல்ல குடும்பமாவே இருக்கு. நாங்க என்ன குடும்பம் குறைஞ்சு போயிட்டோம்? எதுல குறைஞ்சு போயிட்டோம் நாங்க? சரிப்பா, ஒத்துக்கிறேன், நீங்களாம் எதுலையுமே குறைஞ்சு போல. ஆனால் என் பேரனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி பார்க்க வைக்கிறீங்க? சரி, குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாலும் சரித்தே, நாங்கள் ஒத்துக்குருவோம். அதையே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த அளவுக்கு ஓகே தான். இருந்தாலும் நீங்கள் இப்போ எப்படி பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி பார்க்கீங்க பேரனுக்கு? மாமா உங்களோட வயசுல மூத்தவர், அவருக்கு அண்ணேன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா? எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவன் எந்த காலத்தில் சொன்ன அண்ணேன்னு? இங்க பாருங்க, இங்க ஒன்றும் நாடக கம்பெனி நடத்தல. ஒன்றும் நீங்க அப்பப்ப வந்து நாடகம் நடிச்சுட்டு போறதுக்கு உங்களை மாதிரி சுயநலவாதிகளாம் இங்கே யாரும் கிடையாது. சரிங்களா? நான் எங்க குடும்பம் எந்த வகையிலும் குறைஞ்சது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? என் பையனுக்கு நல்ல முறையில தான் நல்ல பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ண போறோம். அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண போறோம். மீனாட்சி தான் கல்யாணம் பண்ண போறோம். என்ன முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க, அவ்வளவுதான்.
யார் நாடகம் நடிக்கிறா? யார் நாடகம் நடிக்கிறா? ஒரு மாமியார் மதிப்பு மரியாதை இருக்கா உங்களுக்கு? நீங்கள் பெரியவங்க முதல்ல மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்களா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே அந்த பிள்ளை வேணானு, திரும்ப திரும்ப அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் மகளுக்கே அதில் விருப்பம் இல்லை. பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மாவுக்கே விருப்பம் இல்லைன்றப்ப நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? இவ்வளோ வியாக்கானமாக நாயும் தர்மம்லாம் பேசுகிறீங்களே. மாப்பிள்ளையோட பெத்த தாய் அம்மாவுக்கே விருப்பம் இல்லைன்றப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஆமாம், நீ மட்டும் அப்படி நாயும் தர்மமாக நடந்துட்ட. ஆமாப்பா, நாங்கள் எதுலேயும் நாயின் தர்மமாக நடக்கல. ஆனால் நீ தாயின் தர்மத்தோடு தானே இருப்ப. இப்போ ஏன் அந்த நாயின் தர்மத்தை எங்கே போச்சு? என் மக சம்மதம் இல்லாமல் இந்த உன் பேரனுக்கு கல்யாணம் பண்ணும், என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியே. இப்போ எங்கே அந்த நாயின் தர்மம் போச்சு? நாங்கள் ஒன்றும் தாயின் தர்மத்தை விடலை. இப்போ அதுதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம், சம்மதத்தை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை சம்மதத்தை தானே கேட்டுக்கிட்டு தானே நின்றுட்டு போனாங்க. யாரும் நாயின் தர்மத்தெல்லாம் விடலை, கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. உண்மை பேர் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிடல, முடிவை கேட்க வைக்காதே பண்ணி பேசிட்டு இருக்கு. அப்படியா? கேட்டுக்கடி, அவங்க நாய் தர்மத்தோட எல்லாமே செயல்படுவாங்க. நீ அவங்க கிட்ட சம்மதம் கேட்குறாங்கல்ல, உனக்கு என்ன முடிவு நீ இப்போ சொல்லுடி. இப்போ இங்கே பாருங்க, எங்களுக்குலாம் விருப்பம் கிடையாது. என்ன இந்த பையன் நீங்கள் விருப்பத்தை தானே கேட்குறீங்க, எங்களுக்கு இதில் பெரிய சுத்தமாக விருப்பம் கிடையாது. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட ஒன்றும் விருப்பத்தை கேட்கல. நான் என் பொண்டாட்டிட்ட என் பிள்ளைய பெற்ற அம்மா கிட்ட தான் நான் விருப்பத்தை கேட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, நீங்க உங்க விருப்பத்தை சொல்றதுக்கு. ஏடி சொல்லுடி, நீயே வாயில சொல்லுடி, என்ன முடிவுன்னு. அம்மா இன்னுமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? குடும்பத்துக்கு எனி டைம் எப்ப பாரு சண்டை போட்டு இழுத்து விட்டு தான் இருப்பீங்களா? எப்ப பாரு ஒரு ரகலை. ஏதாவது உங்க குடும்பத்துல முடிவு பண்ணிட்டா போதும், அதுல ரகலை பண்ண வேண்டியதே உங்களுடைய பொழப்பா போச்சு. அதுல பிரச்சனை இழுத்து வந்து உங்க பொழப்பா போச்சு. அந்த பையனுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேணாமா? ஏன் இவ்வளவு உங்க புத்தி இவ்வளவு கேடுகிட்டமா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. அம்மா பேச்சு கேட்டு ஆடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த பையனுக்கு ஒரு நல்லதை செஞ்சு பார்த்து கண்ணாசை பார்க்க வேணாமா? நீங்க இப்படியே வச்சுட்டே இருப்பீங்களா அவனை? வயசு பையில அவனுக்கு வயசு எத்தனை ஆகுது? இங்க போறக்கா, அம்மா சொல்றது பேச்சு கேட்டு ஆடாதுக்கா. நான் சொல்றது கேளு. அஸ்வினுக்கு மீனாட்சி கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல முறையில் அவங்க இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன குறைஞ்சு போயிட்டா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? என்ன இருக்கு அந்த பொண்ணுக்கு? என்ன குறைஞ்சு போயிட்டான்னு கேக்குறீங்களே. இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்லையா நிஜமா? உனக்கு என்ன வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்கோ. டேய், அப்புறம் என்னன்னு கேக்குறேன். அந்த பிள்ளைக்கு என்ன? அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது அத்தனையும் செஞ்சுதான் அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை, நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? டேய், அந்த பிள்ளையே ஒரு அனாதை பிள்ளைடா. அந்த பிள்ளைக்கு எப்படா என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளைக்கு நாளைக்கு யாருடா இருப்பா? அம்மா பாருங்கம்மா, ஒரு தடவைக்கு பல தடவை சொல்ல வைக்காதீங்க. இன்னும் ஒரு தடவை நீ அவ்வளோ அனாதன்னு சொன்னீங்க. நான் இருக்கும்போது அவள் எப்படி அனாதையாவா? நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க யாரை தடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி கல்யாணமே பண்ண மாட்டேன். பாத்துக்கோங்க. இங்க பாடா, சொல்றது கேளு. இவங்க எல்லாம் கேடுகட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை பேசி கேட்டுக்கிட்டு நீ ஆனுனா உன் வாழ்க்கை நல்லா நம்ம போயிருண்டா. ஏமா உனக்கு அறிவே இல்லையாமா? ஏமா அப்படி பண்ற? ஆமாண்டா, ஆமா. உன்னையெல்லாம் பெத்தெடுத்து வளர்த்து இப்படி ஆளாக்கி நிக்க வச்சிருக்கேன்ல, அப்ப நீ அறிவில இருந்தேன் கேட்ப. பெத்தேன் வேணா சொல்லு, வளர்த்தேன் ஆளாக்குனேன்னா நீ சொல்லவே சொல்லாத. ஒரு ரூபாய் சோறு ஊட்டிருப்பியா மகேன்னு சொல்லி என்னைக்கு நீ வளர்த்துட்ட? பேசுற பேச்சு இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு நிக்காத. அந்த அஸ்வின் பையலுக்கு மீனாட்சி கல்யாணம் பண்ண நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஏக்கா, நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ண தானே செய்வ? மீனாட்சி என் பிள்ளை, என் பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணாம இருப்ப? என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அத்தனையுமே நான் செய்வேன். செய்வேன் நல்லா வாரியா, இவன் செய்வேன்னு. ஊர் காசுக்கு நீ உன்னை பெத்து போட்டிருக்கேன் நானு. ஊருக்கு சேர்றது கடை உன்னை பெத்து போட்டிருக்கேன் நானு. வாரியால நல்லா வாங்கி மூடிட்டு இருந்துரு பாத்துக்க. நீங்க முதல்ல வாய மூடிட்டு இருங்க. நான் அவ என் மகதே, என்ன என் மகதே அவ, அவளுக்கு நான் சித்தப்பா. என் மகதே அவ, அவளுக்கு நான் செய்ய வேண்டிய அத்தனையுமே நான் செய்வேன். இங்க பாரு, உன் பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், பாத்துக்க. எப்படி உன் பிள்ளையாவா? என்னதான் இப்படி பேசிட்டு இருக்க? என் பிள்ளைய நான் எப்பயும் தத்தெடுத்துனேன் அவளை. அவளுக்கு நான் தாய்மாமா, நான் தாய்மாமான்ற மாதிரிக்கு எல்லா கடமையும் நான் செய்வேன். இந்த வீட்டுல எல்லாருமே அந்த பிள்ளை ஏத்துக்கிட்டாங்க. உனக்கு மட்டும் என்னன்னு கேக்குறேன். அந்த பிள்ளைக்கு நானும் தான் தாய்மாமா. ஏன் தங்கச்சி மகளை கல்யாணம் பண்றதுக்கு நான் யாரை கேட்கணும்? என் பையனுக்கு என் தங்கச்சி மகளை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி சொல்லுங்க மாமா. ஐயோ, இந்த கொடுமைலாம் எங்கேயாவது நடந்திருக்கா? எப்பா, இவ பேச்செல்லாம் கேட்டு ஆட வேணாப்பா. என் பையன் வாழ்க்கைக்கு எடுத்து போடுவா. நான் எப்படியோ நடந்துட்டு போகுது. நல்ல நாளை பாருங்க, பொண்ணை பார்த்து நிச்சயத்தை பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம், நேரா நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம், அவ்வளவுதான். நீங்க சொல்றதே மாமா கரெக்ட். என் மகனுக்கு நான் என் முடிவை சம்மந்தம் சொல்லாம நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? ஏமா அப்ப இருந்து நாங்க அழுத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ தானே உன் முடிவை சொல்ல மாட்டேங்கிற. உங்க அம்மா பேச்சு கிட்ட அடிக்குது. மாமா இங்க பாருங்க மாமா, என்னால என் பையனை அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. ஓ ஏமா, நீ அந்த அளவுக்கு பேசுறியா? நீ ஓ முடிவை சொல்லிட்டேல, நீ ஏன் ஆட்டத்தை பாரு. நீ பேசாம இருடா, நான் ஓ நல்லதுக்கு தாண்டா பேசுறேன். அம்மா வேணுமா வேணாமா உனக்கு? அம்மா வேணும்னா பேசாம இரு, அம்மா சொல்றது கேளு. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். இந்த பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சால திருந்தாது ஜென்மம்.
என்னம்மா நீ அம்மா வேணுமா வேணாமான்னு கேட்டுட்டு இருக்க? இப்படி பிளாக்மெயில் பண்ணி அந்த பையில பாலாகி போட்டு அந்த பையன் வாழ்க்கையேவும். சீ நீ என்ன பொம்பளை? இங்கே பாருடா, இப்போ சொல்கிறது உனக்கு அம்மா வேணும்னா நீ அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது. அம்மா இல்லாட்டி நான் உனக்கு இல்லாமல் போயிடும் பார்த்துக்க. ஓ சரி சரி, அப்போ நான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணலைன்னா நீங்கள் இருப்பீங்க, கல்யாணம் பண்ணால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அப்படி தானே? அப்போ நீங்கள் எனக்கு வேண்டாமா? நீங்கள் எனக்கு வேணுமே வேணாம், சரியா? நான் எங்கிட்டாவது போகிறேன், நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாடுங்க, சரியா? டே 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 அஸ்வினு, டே நில்லுடா. சி அந்த பையனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா. இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா இருங்க என்ன? உங்கள் பிளானே தெரியாது என் மகளையும் பேரனை பிரித்து வைக்கணும்னு. ஏமா போமான்ட்டு சும்மா எரிச்சல கிளப்பிக்கிட்டு. டேய் போய் பாருங்கடா, அவன் எங்கிட்டாவது போயிட போறியா? ஆமாப்பா என்னன்னு போய் பாருங்க போங்க. இந்த போய் பார்க்குறோம் மாமா. சரிங்க பார்த்து போய் பார்க்குறோம். இப்போ இந்த பையன் இந்த பொண்ணை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டியான். மீனாட்சியவே பேசி முடிப்போம்ப்பா. போய் வாங்க பேசி பார்ப்போம், பேசி பார்த்து கல்யாணத்தை முடிப்போம். சீன் பையன் இதில் வீம்பா நிற்க மாட்டியான், ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப வீம்பா இருக்கான். கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேங்க. நம்ம அங்கே போய் பேசுவோம், அண்ணிட்ட எல்லாத்தையும் பேசுவோம், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அப்புறம் என்ன செய்யுது, கல்யாணத்தை பண்ணுவோம், அப்புறம் என்ன செய்ய? ஆமாண்ணே, இவங்களாம் சொல்றது கரெக்டு தான். பேசாம அந்த பிள்ளைய போய் பேசி முடிப்போம் என்னன்னு. சரி போய் பேசி பார்ப்போம் என்னன்ட்டு. ஏண்டா அம்மாவே தூக்கி போகிற அளவுக்கு போயிட்டேடா. நில்லுடா, சொல்கிறேன்ல நில்லு. அஸ்வினி பாட்டி சொல்கிறது கேளுப்பா. இங்கே பாரு, உன் வாழ்க்கைக்கு எடுத்து போடுவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. சொன்னா கேளு. இங்கே பாருடா அஸ்வினு, ராஜா பையன் இருக்கான் பாரு, அவனை மாதிரி அப்புறம் உன் வாழ்க்கையும். சொன்னா கேளு. அவனையாவது சொந்தத்தில் கொடுத்துருக்கு. இந்த பிள்ளை யாருன்னே தெரியல. இந்த பிள்ளை கல்யாணம் மட்டும் நீ என்ன பண்ண போற? சொன்னா கேளுடா. வேணாண்டா பேசாம போயிருங்க, என் டென்ஷனை கலப்பாதீங்க. நீ விடுங்க மரியாதையா. எங்களை பார்த்து என்னடா ஆக போகுது? கேளு, நல்லா கேளு. உங்க அம்மா, உங்க பாட்டி, உங்க சித்திக்காரி எல்லாம் சொல்லுவாளுங்க, நல்லா கேளு. என்னமோ என் பேத்தியை கல்யாணம் பண்ணி உங்க வாழ்க்கை கெட்டு போன மாதிரிலாம் பேசுறாளுங்க. திருந்தவே மாட்டாங்க மாமா, திருந்தவே மாட்டாங்க. பாவம் அந்த பிள்ளைய குறை சொல்லாட்டி இதுங்களுக்குலாம் தூக்கம் வராது போல. இன்னைக்கு என்னைய வச்சு செய்ய போறீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் எதுக்கு நீங்களே உட்காந்து பேசி முடிக்க வேண்டியதானே? ஆமா, நாங்கெல்லாம் சொல்றது அப்படி கிளிக்குன்னு கேட்டுறாருங்க. நீ உன்னை உட்கார வைக்கிறதுக்கு நீ சட்டம் போட்டாவது ஏதாவது கேட்குறாங்க. நாங்கெல்லாம் பேசினா ஒன்றும் கேட்க மாட்டேது, ஒன்றும் கதையாக மாட்டேது. நீ தான் ஏதாவது பேசு, அவங்க கல்யாணத்துக்கு எப்படியும் முடிச்சு விடு. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா உங்க பொண்டாட்டி தானே, ஏன் தாத்தா பாட்டி உங்க பொண்டாட்டி தானே, ஏன் பேச வேண்டியதானே நீங்க? ஓ அப்படி ஒன்றும் இருக்கோ, மறந்து போச்சுடா. அப்பா ஒன்று சொல்றேன், கூப்பிட்டு உள்ள வச்சு வெள்ளுன்னு வெளுத்தா நீ கேட்டுட்டு வரக்கூடாது என்னன்னு, சரிதானே? என்னடா பதில கணம்? இல்லை எனக்கு ஒன்று புரியல. அடிச்சு வெளுத்தாதான் அந்த பிரச்சனைலாம் தீருமா என்ன? அடிச்சு வெளுத்தாதான் தீருமா நீ கேட்கல. ஆனா அடிச்சு வெளுத்தாதான் இவங்களாம் கேட்பாங்க. அதான் ரியாலிட்டி. நீ வேணா எஞ்சி போ, நீ எல்லாம் எதுவும் கேட்க வேணான்ற. நாங்க எங்க போக்குல கேட்கணும், நீ அமைதியாரு. இப்படியெல்லாம் நம்மள மறக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றது? இப்ப நீ எல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எஞ்சி போ. நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி வழிகள்ல நாங்க கேட்டுக்கிறோம். விட்டு அடிச்சு முள்ளு கட்டிடுவோம் போலயே. என்னடா பதில் சொல்டா. ஷபா முடியல, நானே கேட்குறேன். ஆனா நீரும் சரியான ஆள்டா. என்னதே பண்ணு, உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாலும் உங்க அம்மா பக்கம் நீ நிற்ப, அப்படித்தானே? உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உங்க அம்மாவுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, உங்க அம்மா நல்லா இருக்கணும், அப்படித்தானே? ஷபா ஏன்பா, நான் ஏன்பா அப்படி சொல்ல போறேன்? அப்ப அப்படி சொல்ல மாட்டேன்னா இதுக்கு பேர் என்ன இப்ப பண்றதுக்கு? நாங்க அவங்க பண்ற தப்பெல்லாம் அப்ப நான் எதுவுமே கேட்கவே கூடாது நாங்க, அப்படித்தானே? அப்ப இப்ப நீ கேட்டிய உங்க பொண்டாட்டி தானே, நீங்க கேட்க வேண்டியதானே? அப்ப எங்க பொண்டாட்டியா இருந்தா நாங்க எதுவுமே கேட்க கூடாது. அப்ப அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்க பொறுமையா போயிட்டே இருக்கணும், அப்படித்தானே? தாத்தா நான் அப்படி சொல்லல தாத்தா. வீணா அடிச்சாலாம் அவங்க எதுவும் கேட்டுருவாங்களா? அவங்க தப்பு பண்ணலன்னு சொல்ல, நான் அதுக்காக அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நான் சப்போர்ட்டாகவும் பேச கிடையாது. என்ன சொல்றேன்னா, இப்படி நீங்க அடிச்சுட்டா மட்டும் அவங்க கேட்டுற போறாங்களா சொல்லுங்க? ஆமா நான் தெரியாம தான் கேட்குறேன். என்னமோ நீங்க அடிச்சு விழுக்காத மாதிரியும் உள்ள வச்சு ரொம்ப கிட்டத மாதிரி தான் பேசுறீங்க. எனக்கு தெரியாம 2 பேருமே நல்லா செய்றீங்க, வச்சு செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தெரியாம இல்ல, உங்களை பார்த்தா அவங்க பயப்படும் போதே தெரியல. சும்மா தான் பயப்பட மாட்டாங்க. வச்சு ரவுண்டு கட்டிட்டு இப்போ வந்து எங்கிட்ட வந்து அடிக்க விட மாட்டேன், சப்போர்ட் பண்றேன்னு சும்மா ரீல் விடாதீங்க எங்கிட்ட. சரிதாண்டா, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நாங்க அடிச்சு கட்டுறத விட சும்மாவே உங்ககிட்ட பயப்படுறாங்களே, அது எப்படி? நீங்க ஒரு சவுண்ட் விட்டாலே பயப்படுறாங்க, உனக்குன்னு தனியா பயப்படுறாங்க. ஏன் எங்களுக்கு புரியல. எனக்கு என்ன தத்தா தெரியும்? நான் எப்பயுமே அவங்ககிட்ட மிரட்டுவேன், அதை வச்சு அவங்க பயப்படுறாங்க. ஆமா ஆமா, விட்டா நீயே அடிச்சிருவ, எங்களை நீ சொல்ற. செய்யறதா அப்படி இருக்கு. இருந்தாலும் நான் என்னைக்கு அப்படி அவங்கள அடிச்சிருக்கேன்? அதுக்காக போய் அடிக்க முடியுமா? அம்மா அவங்க பாட்டி சித்தி இவங்கள போய் அடிக்க முடியுமா? என்னப்பா பேசுறீங்க? டேய் அவங்களை இப்படியே லூஸ்ல விட்டா பாரு, குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனையா கிளப்பி விடுறாங்க. இதெல்லாம் நீ கண்டுக்கவும் மாட்டேங்கிற. ஏதாவது பிரச்சனையில பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? எனக்கு புரியல.
வேதவள்ளி இங்கிட்டு பேசலாமா அங்கிட்டு பேசலாமா எப்ப பாரு இதே அந்த பிள்ளைக்கு வேலையா போச்சு வேதவள்ளிக்கு. ஆமா சார், எப்ப பாரு இந்த பிள்ளைக்கு அதே பொழப்புதேன். நானும் எத்தனை தடவை தான் சத்தம் போடுறது. இப்ப பாரு இந்த பையன் அஸ்வின் பையன் கல்யாணத்தை வச்சு சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப அந்த பையன் பிடிச்சிருக்குங்கிறியா அந்த பிள்ளைய சரி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. இந்த பிள்ளைக்கு என்னதே பிரச்சனையும் எனக்கு தெரியல. நம்ம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நம்மளாம் நம்ம குடும்பத்துல இருந்து எத்தனையோ பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பிள்ளை நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாவே இருக்கு இந்த பிள்ளை. வெளியில போயே நம்ம உதவி செய்யறோம், நம்ம குடும்பத்திலேயே ஒரு ஆளா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்துட்டு வேதவழி இப்படி இருக்கு, என்ன செய்ய? ஆனா கோச்சுக்காதீங்க மாமா, அத்தையும் உங்க மகளும் சரி கிடையாது. ரெண்டு பேரும் இப்படியே திரிய வருது வேதவல்லியா. வேதவல்லிக்கும் சுய அறிவு இல்ல. என்ன பண்றது, அதுக்கு மேல வசந்தி பண்றது. ஓ, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இதுல என் மகளை வேற கெடுத்து வச்சிருக்கீங்க. அது ஒழுங்கா இருந்தா அது பேசாம இருக்கும், அதை வேற கெடுத்து வச்சிருக்கீங்க. என்ன பண்றது மாமா, உண்மையே எனக்கு புரியல. குடும்பம் இப்படியே சின்னவனமா போயிருமோன்னு பயமா வேற இருக்கு. நீ வேற ஏன்டா அசோக், நான் இதுக்கிட்ட பூச்சிக்க போறேன். இவளுங்களை பத்தி தெரியும்ல, நமக்கு தெரியாமையா இருக்கு. குடும்பத்தை ரெண்டாக்குறது தானே பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, குடும்பம் சின்னவனம் ஆகுது நம்ம இருக்கிற வரைக்கும். டே அஸ்வின் நில்லுடா, அம்மா சொல்றதை கேளுப்பா. இந்த பொண்ணு வேணாப்பா, அம்மா சொல்றதை கேளுப்பா. அம்மா சொல்றதை கேளுடா. உனக்கு நல்ல பொண்ணா அம்மா பார்த்து வைக்கிறேன்டா. நல்ல அழகான பொண்ணா, நல்ல படிச்ச பொண்ணா, நல்ல குடும்பத்தோட இருக்க பொண்ணா நல்லா பார்த்து வைக்கிறோம்டா நாங்க. ஆமாப்பா அஸ்வின், அம்மா பாட்டி சொல்றது கேளு, அம்மா சொல்ல கேளு. இந்த பெரியம்மா சொல்றா, நாங்களாம் நல்ல நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். யாரு நீங்க 3 பேரும்? ஆமாப்பா, பெரியம்மா சொல்றது கேளுப்பா. உனக்கு நல்ல பொண்ணா நாங்க பாக்குறோம். இப்பயே ஒரு பொண்ணுக்கு கேட்டு வேற வச்சிருக்கோம் நாங்க, தெரியுமா? யாரு நீங்க 3 பேரும் பார்த்து வைக்கிற பொண்ண நான் கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்த விளங்கிடும். நல்லா போங்க அங்கிட்டு. சும்மா ஆளுகளை பாரு ஆளுகளை. நீங்களே முதல்ல உங்க குணமே முதல்ல கெடு கெடுத்தனமா இருக்கு. இதுல நீங்க பாக்குற பொண்ணு நல்லாவா இருக்கும்? கிளம்பிடுங்க முதல்ல, சும்மா எரிச்சல கிளப்பாம. இங்க பாருமா, நான் எங்கிட்டாவது போறேன் என்ன, நீ தயவு செஞ்சு நீ தேடவே தேடாத. உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்க. அவனுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுது எனக்கு. என்னடா அப்படித்தானே? இல்லப்பா முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி பண்றாங்களோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. போர் ராஜா, இனில தேடியே வராதிங்க என்ன. எங்கிட்டாவது போறேன். இவங்க திருந்தவே திருந்தாதுங்க, திருந்தாது ஜென்மங்க.